ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் சாப்டரோட என்சிஆர்டி புக் பேக் எக்ஸசைஸ் 2.2 பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் -2 இந்த வேல்யூ கிராம் சென்டிமீட்டர் ஸ்கொயர் செகண்ட் -2ல் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அவன் நம்ம என்ன பண்ணணும், யூனிட்டை கன்வெர்ட் பண்ணணும். கிலோகிராமை கிராமுக்கும் மீட்டரை சென்டிமீட்டருக்கும் கன்வெர்ட் பண்ணணும். நம்மளுக்கு தெரியும் 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர், 1000 கிராம் ஈக்குவல் டு 1 கிலோகிராம் அப்படின்னு சொல்லி இப்போது இந்த வேல்யூவை நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். இப்போது 1 கிலோகிராம் இருக்கிற இடத்துல 1000 கிராமை சப்ஸ்டியூட் பண்ணணும். மீட்டர் இருக்கிற இடத்துல 100 சென்டிமீட்டரை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போது கிலோகிராம் 1000 கிராம் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. மீட்டர் ஸ்கொயர் இருக்குது. அப்போது 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எதுக்கு ஸ்கொயர் பண்ணுறோம், இந்த இடத்துல மீட்டர் ஸ்கொயர் இருக்குது. அடுத்தது செகண்ட் ஸ்கொயர் எதுக்கு நான் கீழே எழுதியிருக்கேன், இந்த இடத்துல -2 இருக்குது. -2 இருந்துச்சு அப்படின்னா அதை கீழே எழுதுவோமா. இதை ஃபர்தராக நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது 1 × 10⁻⁷ கிராம் சென்டிமீட்டர் ஸ்கொயர் செகண்ட் ஸ்கொயர் இதுதான் ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா. அடுத்த கொஸ்டின் 1 மீட்டர் ஈக்குவல் டு டேஷ் லைட் இயர். LY அப்படின்னா லைட் இயர். ஓகேவா. கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா 1 மீட்டர் வந்து எவ்வளோ லைட் இயர் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு லைட் இயர் வேல்யூ தெரியணும். லைட் இயர்னா என்ன அப்படின்னு தெரியணும். லைட் இயர் அப்படிங்கிறது ஒரு வருஷத்தில் லைட் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு சொல்கிறது தான் லைட் இயர். ஓகேவா. அதாவது 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் அப்படிங்கிறது ஒரு செகண்டுக்கு லைட் ட்ராவல் பண்ணுற தூரம். ஓகேவா. ஒரு செகண்டுக்கு லைட் வந்து 3 × 10⁸ மீட்டர் வந்துட்டு ட்ராவல் பண்ணுது. அப்போது 1 இயருக்கு லைட் எவ்வளோ ட்ராவல் பண்ணுதோ அதை தான் 1 லைட் இயர் அப்படின்னு சொல்லுவோம். 1 லைட் இயரோட வேல்யூ 9.46 × 10⁻15 மீட்டர். இது எப்படி வந்துச்சு அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து ஒரு செகண்ட்க்கு 3 × 10⁸ மீட்டர். அப்போது ஒரு இயருக்கு நம்ம கண்டுபிடிக்கணும்னா எத்தனை செகண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணணும். அதை எப்படி கால்குலேட் பண்ணுவோம், 365 days 24 hours 60 minutes 60 seconds இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். எவ்வளோ செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும், ஒரு இயரில் எவ்வளோ செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த வேல்யூவை நம்ம ஸ்பீட் ஆஃப் லைட் கூட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 1 லைட் இயர் கிடச்சிரும். 9.46 × 10⁻15 மீட்டர் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு லைட் இயரோட வேல்யூ கிடச்சிரும். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 1 மீட்டர் ஈக்குவல் டு எவ்வளோ லைட் இயர் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 9.46 × 10⁻15 மீட்டர் ஈக்குவல் டு 1 லைட் இயர். இப்போ நம்மளுக்கு மீட்டர் வேணும், 1 மீட்டர் வேணும் அப்படின்னா இந்த வேல்யூவை நம்ம இது கூட டிவைட் பண்ணிடலாமா, கீழே கொண்டு போயிடலாமா. அப்படி பண்ணோம் அப்படின்னா மீட்டர் ஈக்குவல் டு 1 லைட் இயர் டிவைடட் பை 9.46 × 10⁻15 அப்படின்னு கிடைக்கும். இதை ஃபர்தராக நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் மீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர் ஈக்குவல் டு 1.057 × 10⁻16 லைட் இயர் கிடச்சிரும். ஓகேவா. அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் 3 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஹாரில் என்ன வேல்யூவில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கும் நம்ம யூனிட் தான் கன்வெர்ட் பண்ணணும். மீட்டரை கிலோமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும், செகண்டை ஹாருக்கு கன்வெர்ட் பண்ணணும். நம்மளுக்கு தெரியும் 1 மீட்டர் ஈக்குவல் டு கிலோமீட்டர் டிவைட் பை 1000, 1 செகண்ட் ஈக்குவல் டு ஹார் டிவைட் பை 3600. ஏன் நான் உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக டீச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் நீட் 2026 கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்கு இதெல்லாம் தெரியணும். இதெல்லாம் நீட் லெவல் MCQவில் ஒரு சின்ன ஸ்டெப் மாதிரி வரும். ஸோ அந்த டைமில் நீங்கள் ஃபாஸ்ட்டாக கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் இங்கே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக டீச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஸோ நம்ம நீட் 2026 கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த MCQலாம் சால்வ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஓகே. இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். மீட்டர் இருக்கிற இடத்துல கிலோமீட்டர் 1000, செகண்ட் இருக்கிற இடத்துல ஹார் டிவைட் பை 3600. எதுக்கு நான் கீழே எழுதியிருக்கேன், இந்த இடத்துல -2 இருக்குது. -2 இருந்துச்சுன்னா அது கீழே தானே எழுதுவோம். கீழே எழுதிட்டு இதை ஃபர்தராக நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது 3 கிலோமீட்டர் 3.6 × 10⁻3 the whole square divided by 10³ h². இதை எப்படி நான் இப்படி எழுதியிருக்கேன், இந்த 3600 இருக்குல்ல இந்த இடத்துல 3.6ன்னு எழுதிட்டு 10⁻3 அப்படின்னு போட்டேன். அதாவது 3600 நம்ம இப்படி எழுதலாம்ல 3.6 × 10⁻3 அப்படின்னு சொல்லி. ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். எழுதிட்டு ஸ்கொயர் பண்ணிட்டேன். இந்த 1000 10³ அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகேவா.
இதை நம்ம ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 3.9 இன்ட்டு 10⁴ கிலோமீட்டர் ஹார் -2 இந்த ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஜினானது யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். அப்போ G is equal to 6.67 into 10⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பர் -2. இந்த வேல்யூ சென்டிமீட்டர் கியூப் செகண்ட் -2 கிலோகிராம் இந்த யூனிட்ல என்ன வேல்யூவில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதே மாதிரி நம்ம யூனிட்டை கன்வெர்ட் பண்ணணும். உடனே உங்களுக்கு பயம் வந்துடும். இந்த இடத்துல நியூட்டன் இருக்குது, இந்த இடத்துல செகண்ட் இருக்குது, இந்த இடத்துல செகண்ட் இல்லை, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்துடும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நியூட்டன் இருக்குல்ல, அதுக்கு ஒரு யூனிட் இருக்குது. நியூட்டனோட யூனிட் என்ன அப்படின்னா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2. இதுதான் அதோட யூனிட். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம இங்கே மீட்டர்லேருந்து சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போது 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர், 1000 கிராம் ஈக்குவல் டு 1 கிலோகிராம். ஏன் இங்கே கிலோகிராமில் இருக்குது, இங்கே கிராமில் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். 6.67 இன்ட்டு 10⁻11 நியூட்டன் இருந்த இடத்துல கிலோகிராம் மீட்டர் S⁻2 இதை எழுதிட்டு அதுக்கப்புறம் மீட்டர் ஸ்கொயர். இந்த கிலோகிராம் பவர் -2 நான் கீழே எழுதிட்டேன், ஏன்னா சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக. இப்போது இந்த கிலோகிராம் இங்கே இருக்கிற கிலோகிராம் கேன்சல் ஆயிடும். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது 6.67 இன்ட்டு 10⁻11 மீட்டர் கியூப். எப்படி மீட்டர் கியூப் வந்துச்சு? மீட்டர் ஸ்கொயர் மீட்டர், இந்த ரெண்டையும் நான் வந்துட்டு மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு மீட்டர் கியூப் கிடைக்கும். அடுத்தது செகண்ட் பவர் -2 கிலோகிராம். ஓகேவா? இப்போது இந்த வேல்யூலாம் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 6.67 இன்ட்டு 10⁻11 100 சென்டிமீட்டர் கியூப். எதுக்கு கியூப் போட்டிருக்கேன்? ஏன்னா மீட்டர் இடத்துல கியூப் இருக்குது. ஸோ கியூப் போட்டுட்டு அடுத்து செகண்ட் பவர் -2 1000 கிராம். ஏன்னா 1 கிலோகிராம் ஈக்குவல் டு 1000 கிராம். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி நான் சிம்பிளிஃபை பண்ணேன்னா எனக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். இதையும் ஃபர்தராக நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு 6.67 இன்ட்டு 10⁸ -8 சென்டிமீட்டர் கியூப் செகண்ட் பவர் -2 கிராம் இன்வர்ஸ் இந்த மாதிரி கிடைக்கும்.